ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் போது பார்த்த சினிமா நினைவுகள். சுஜாதா. சின்ன வயதில் நான் பார்த்த முதல் தமிழ் படம் சிந்தாமணியா, திருநீலகண்டரா, சபாபதியா, ஜெகதல பிரதாபனா ஞாபகமில்லை. உன்னழகை காண இரு கண்கள் போதாதே என்கிற பாடல் வரியும், திருநீலகண்டனில் புதைத்து வைத்த ஓடு மறைவதும், சபாபதியில் டி.ஆர். ராமச்சந்திரன் தனக்கு பார்த்த பெண்ணை திருட்டுத்தனமாக சென்று பார்ப்பதும், ஜெகதல பிரதாபனில் பி.யு. சின்னப்பாவின் 5 கச்சேரியும் நினைவிருக்கிறது. மங்கம்மா சபதத்தில் ரஞ்சன் வசுந்தராவை டி போட்டு கூப்பிடுவதும் ஞாபகம் வருகிறது. நான் பார்த்த முதல் ஆங்கில படம் கேப்டன் மார்வல். அதில் ஜுஜாம் என்கிற மந்திர வார்த்தை சொன்னவுடன் கதாநாயகன் பறக்கும் சக்தி பெற்று மேகங்களிடையே பறப்பான். ஸ்ரீரங்கம் கீழச்சித்திரை வீதியில் பல பேர் இதை முயற்சி செய்துவிட்டு முழங்கால் உடைந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். முதல் தெலுங்கு படம் ஸ்வர்கசீமா. பானுமதி ஒரு புறாவை கையில் வைத்து கொண்டு பாடுவார். பிற்காலத்தில் எண்ணற்ற தமிழ் படங்களில் பிளேடு போட்ட நாகையா தான் ஹீரோ. முதல் கன்னட படம் ஞாபகமில்லை. ஹொன்னப்ப பாகவதர் என்று பிரிய விழிகளும் டோப்பாவுமாக ஒரு நடிகர் நன்றாக பாடுவார். ஹிந்தி படம் ராமராஜ்யா. இன்றைய கஜோலின் பாட்டி ஷோபனா சமரத் நடித்தது. காந்தி பார்த்த ஒரே ஹிந்தி படம் இதுதான். சினிமாவுக்கு போகும் செயல்முறைகள் விரிவானவை. காலையிலேயே பாட்டியை தயார் செய்ய வேண்டும். பாட்டி என்ன சொன்னாலும் கடைக்கு போய் வாங்கி வந்து தர வேண்டும். பாட்டி செய்யும் வெந்தய குழம்பை போற்றி புகழ வேண்டும். அதிகாலையில் எழுந்து திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு பள்ளி பாடங்களை சத்தம் போட்டு படிக்க வேண்டும். அதன் பின் தான் மெல்ல சப்ஜெக்டை எடுக்க வேண்டும். என்ன சினிமாடா போகணும்? நல்ல ஜென்ரல் நாலேஜ் படம் தான் பாட்டி. வனமோகனின்னா போட்டிருக்கு, அதான் பாட்டி. காட்டில் உள்ள மிருகங்கள் பற்றி கருத்துள்ள படம். யாரோட போகிற? வீதியில் எல்லாரும் சேர்ந்து போகிறோம் பாட்டி. பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். போனா போகிறது, போயிட்டு வா. இதுதான் சரியான முடிவு. பாட்டிக்கு தெரியாமல் மேட்னி போவது தப்பான முறை. சட்டையெல்லாம் பீடி நாத்தம். உடனே காடை எடு, உங்கள் அப்பாவுக்கு எழுதி போட்டுறேன். உன்னை என்னால் வளர்க்கவே முடியாது. இந்த வயசுலே பீடி குடிக்கிற. ஐயோ, நான் பீடிலாம் குடிக்கல பாட்டி. திருட்டுத்தனமாக சினிமாவுக்கு போகிற. வேண்டாம்ப்பா, எனக்கு ஏன் பொல்லாப்பு? நீ புறப்படு பட்டணத்துக்கு. அவ்வளவுதான். மறுநாள் காலையில் மறந்து விடுவாள். என் அம்மாவை பெற்ற இந்த பாட்டிக்கு நேர் எதிர். அவளுக்கு சினிமா பிடிக்கும். கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் எல்லாம் பிடிக்கும். லட்சுமி பாட்டி வேலைக்காரியுடன் இரவு காட்சி சினிமாவுக்கு போய்விட்டு வந்து மறுநாள் கதை சொல்லும் நேர்த்தி தனிப்பட்டது. எழுத்து காட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இடி இடிக்கிறது. ஒரே மழை. குழந்தை அலற சத்தம் கேட்கறது. தூரத்தில் கண்ணம்மா வரா. கையில் குழந்தை, கழுத்தில் ஒரு நகை கிடையாது. சொட்ட சொட்ட தொப்பலாம் நனைஞ்சு, ஐயோ எனக்கு ஒத்தாசை பண்ண யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டே கிட்ட வருவா. 3 மணி நேர கதையை அரை நாள் விவரிக்கும் திறமையில் இன்றைய இளம் அசிஸ்டன்ட் டைரக்டர்களை மிஞ்சி இருந்தாள். என்ன கட் பண்ணு, ஹை ஸ்பீடில் சர்வீஸ் எடுக்கணும் போன்ற சொற்றொடர்கள் அவளிடத்தில் இல்லை. ரொம்ப அன்பான பாட்டி. என் தந்தை ஏனோ என்னை வளர்க்க லட்சுமி பாட்டியிடம் ஒப்படைக்கவில்லை.